கோவை மாநகராட்சியினுடைய தெற்கு மண்டலத்தினுடைய உதவி ஆணையாளராக இருக்கக்கூடிய திரு ரவி அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டுக்கு முன்னாடி 2 ஆண்டுகள் கோவை மாநகராட்சியினுடைய தெற்கு மண்டலத்தினுடைய உதவி ஆணையாளராக வேலை செஞ்சுருக்கார். 2018 பணி ஓய்வுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2018 2019 2 ஆண்டுகள் மாநகராட்சி நிர்வாகம் பணி நீடிப்பு செய்து ஆணை பிறப்பித்தது. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 3வது ஆண்டும் அவருக்கு பணி நீடிப்பு ஆணை பிறப்பிப்பதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஏற்கனவே 1 மாத காலமாக நம் மாநகராட்சியுடைய ஆணையாளருக்கு பல முறை நான் கேள்விகளை கேட்டிருக்கின்றேன். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? அதாவது ரவி அவர்களை பொறுத்த மட்டில் பல்வேறு முறைகேடுகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவருக்கு இருக்கிறது. அப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்ற ரவி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எதற்காக பணி நீடிப்பு செய்து தர வேண்டும்? அது மட்டுமல்ல, இந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய, தகுதி இருக்கக்கூடிய அதிகாரிகளே வேறு யாருமே கிடையாதா? ஆகவே மீண்டும் அவருக்கு பணி நீடிப்பு செய்து கொடுத்தால் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இது குறித்து மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனைகளை எடுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.